ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நமீஷ் கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நமீஷ் கேமிங் வழங்கும் மார்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன். ஆமாம் கைஸ், நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த ஷார்க்கோலாம் வந்தால், அதாவது நாங்கள் பேர் வச்சோம் மொடலன்னு, முதலைக்கு மொடலன்னு பேர் வச்சிட்டோம். அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அப்புறம் ப்ளூபெரி அங்கே இருக்கா பாருங்க. ஆமாம், நம்மளோட இவன் அர்ஜென்டினா ப்ளூபெரின்னு பேர் வச்சிட்டோம். அப்புறம் நம்ம ராப்டர் இது அல்டிமேட்டாக ஸ்பைடர் மேனுன்னு பேர் வச்சோம். இவன் டைலான்னு பேர் வச்சிட்டோம். அது உங்களுக்கு ஆல்ரெடி காட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் ஃபைபரு மோஸ்ட் ஸ்டெப்ஸ் டேம் பண்ணேன் கைஸ், டேம் பண்ணேன். அது வீடியோவில் இல்லைண்ணா. ஆமாம், அதுவும் வீடியோவில் இல்லை, அது கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு உல்ஃப் டேம் பண்ணேன். அது வந்துட்டு வீடியோ அது ஷார்ட்ஸாக போட்டுருவோம் நாங்கள். ஆமாம், ஷார்ட்ஸாக வேணால் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ட்ரைக்கு நெக்ஸ்ட் பராசரசுக்களை பற்றியா ரோபோட்டு. ஓகே, ரோபோட் விபிஆர் ஆமை. இங்கே வேடா ஆமை கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா என்னன்னு தெரியுமா, நம்மளோட செகண்ட் பார்ட்டு இது இருக்குல்ல கைஸ், இது ஆர்க்கு. அது வந்து நம்ம எப்படியோ 22 வியூஸ் ரீச் ஆகிட்டோம். எப்படியோ ரோபோட் ரோபோன்னு போடுறா. ரோபோட் ஓகே வந்துச்சு. ஓகே விடு. ரோபோட் அப்புறம் வந்துட்டு டெக்ராப்டர் டைம் வச்சுக்கோ. ரோபோட் ஸ்பைடர் மேன் வைக்கலாம். கேரி ஒரு ஸ்பைடர் மேன் இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்ம டூப்ளிடோக்கர்ஸு கட்டுங்க. டூப்ளிடோக்கர்ஸ் பராசரஸ் தெரியுமா? பராசரஸ் தெரியுமா? இவங்க 2 பேரையும் டேம் பண்ண போகிறோம். ஆனால் அடுத்த எபிசோடு வெட்டிக்கிளி யார் அந்த வெட்டிக்கிளின்னு நினைக்கலீங்க. ஆமாம், ரெய்னா தாங்க டேம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் எபிசோடு ப்ளூபெரி திருப்பலையா என்னத்துக்குறாங்க ப்ளூபெரி போட. நம்ம பலியாடு யார் தெரியுமா கைஸ்? டூப்ளிடோக்கஸ் தான். ஏன்னா பராசரஸ் தெரியுமா வந்து நார்கோட்டிக் நல்லாவே எடுப்பான், அது நம்மளுக்கு தேவைப்படுவான். டூப்ளிடோக்கஸ் எதுக்குமே தேவைப்பட மாட்டான், பெரிஸ் எடுப்பான். அது கூட ட்ரைக்கு வச்சு கூட நான் எடுத்துப்பேன். நல்லா அவனை போட்டு தரலான்னு இருக்கிறேன். யாரு? டுப்ளியா? மனித உடந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. பார்த்தீங்களா எப்படி இருந்தேன்? ஒரு ஆட்டும் போல. ஏன்னா சன்னி நல்லா ஆட்டிருக்கன்னு தான் டீம் பண்ணுறா. ஏன்னா பலி கொடுக்கணும்டா. டெச்சி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சேடா, அதை விட்டோமேடா. சூட இவனு நல்லா ஆட்டுருக்கான்னு காரணம் இருக்கான். காரணம் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு தலைவலி. ஆஹா, நம்மளை பார்த்து வரலாம். அந்த டியோடெக்ஸ் பார்த்து ஓடி வரான். இவனா என்ன ஹாட்டு, எவ்வளோ ஹாட்டு உனக்கு? 1000 போடா, வேணாம் எங்களுக்கு. நீ தூக்கி போட்டாங்க நம்மளை குப்பை மாதிரி. அங்கே ஒருத்தர் இருக்கான் போய்ட்டு உப்ளி. நீ எத்தனை ஆட்டுறா? அட போட, அவ்வளோ கிட்டலாம் என்னால் பார்க்க முடியல. ஸ்பை கிளாஸில் கொஞ்சம் பார்க்குறேன். 1000, அதே 1000. என்னடா 1000லேயே இருக்கீங்க? எங்களை கையில் அவளுக்கு கிடைக்கணுமே. 2000. ஏன்னா பலி கொடுக்கணும் கைஸ். அவனை 2 3 அப்படியே சப்ளையர் எடுத்துக்கிறேன். வாங்க கைஸ். ஆமாம் கைஸ். இந்த சப்ளையர் எடுத்துகிட்டு போவோமாடா? எடுத்துக்கோ. அப்படிங்க பார்த்துட்டே இவனை டேப் பண்ணடா யூஸு. இவனை தோல் மேலே வச்சுக்கலாம், தண்ணிக்குள்ளே போடலாம். ஓகே, அங்கே ஒரு டிப்ளிடோக்கஸ் வச்சுருக்கலாம். வீடியோவில் ஞாபகம் இருக்குல்ல? டிப்ளி இல்லை, பராசரஸ் தெரியுமா? போன வீடியோ என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குல்ல? டித்தாம்பர் ஒரு வாட்டத்தை மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். இவன்கிட்ட வந்து இந்த டைட்டானோபோ இருக்கான். இவனை எப்படி டைம் பண்ணுறது? அதான் அடிச்சு இல்லை, பின்னாடி போய் ஊட்டி விடணும். லூஸ் பையனுக்கு ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவானா. ஆனால் அன்கான்சியஸ் ஆவான்ல, அடிச்சக்கூடாது. அன்கான்சியஸ் ஆவானா டேம் பண்ண முடியாது. ஆமாம், நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்தேன். அப்படிதான்டா ஒரு நாள் டேம் பண்ணலான்னு பார்த்தா டேமே ஆகலை. ஆஹா, 9 கீஸு வந்ததுக்கு லக்கு. அது என்ன யாரோட சேனல் பாரு? ராப்டரா? டெரர் பேர்டா. டெரர் பேர்ட்னா அந்த பேர்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். ஓகே. அது எலும்பு கூட ஆக்குறது தானே இது? எலும்பு கூட? ஆமாம். அது கோழி மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பானடா ஓடிட்டு. டிங்குன்னு வடிச்சுன்னு மூக்கில். அவனே தான். கூட கிட்டே கேட்டா போகிற அந்த பராசரஸ்
டேய் ஆ ஃபியோமி அதோ இங்கே இருக்காண்டா. அவன் லெவல் 16 லெவல் 10 சாரி லெவல் 10 இவன் ஹார்ட்டு இது 1000. ஏய் அடா இது இல்லை. அவனும் 10 அடா இது ஹை லெவலில் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளே அவன் அடிச்சிட்டு இருக்கிறான். நான் கூட பயந்துட்டேன்டா. என்னடா இது எதுவுமே 3000 கிடைக்க மாட்டேங்குது. போன வாட்டி ஃபஸ்ட்டு பக்கான மாதிரிலாம் பக் ஆகக்கூடாது. டேய் ஏன்டா 1000ல் இது பண்ணாடா அவன். ஏய் பராசு திரும்ப நீ 1000 கூட டேம் பண்ணிக்கோ. ஆ டிப்ளிடோக்க சொன்ன கை நல்ல ஆட்டம் வேணும். ஏன்னா அவனை பலி கொடுக்க போகிறல செத்துறானா சீக்கிரமா. ஆமாம் கோவிந்த இடம்ல போன வாட்டி அதே மிஸ்டேக் தான் பண்ணேன். பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இவன் நான் 1000 ஆட்டால் தான் இவன் 3000 வா வா வெளியே வா. வாத்தல நீ இது அங்கே டிப்ளிடோக்கஸுக்கு அவனே ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா. டேய் இவன் வேறு தள்ளி விடாத. இவனே தான். இவனே தான் ஆனால் இவன் இப்போதைக்கு நம்மளுக்கு இப்படிட்டு வேணா நம்ம அப்பமே பேட்டேன் பண்ணலாம். சேனல் கூட இருக்கு கேஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம இவன் வெட்டிக்கிளி டேம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவனை வேணா டேம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாவடாடி அவனை வச்சிடாத. டே நான் இப்போ சும்மா வந்துச்சுங்கடா. எவ்வளோ அதுங்க அழகானா பின்னாடி இருக்கானுங்க. உன்னை தள்ளி விட்டாலே டிப்ளி அப்படியே இவனுங்களும் வேணுட்டானுங்க தூரமாக போய். இவனுங்கெல்லாம் 15 நாளில் இருக்கானுங்க. 15 நல்லா பலி கொடுக்க முடியாதடா. இவனுங்கெல்லாம் ஏன்டா இத்தனோண்டு பாடிடா. இவனுங்கெல்லாம் பறந்துடானுங்களா என்ன இந்த பக்கம் வந்துட்டானுங்க. இது என்னடா இது அடிக்கவே முடியல என்னால். யாரா ஒருத்தர் சுற்றுறான். பாய் வாங்கடா. அந்த டூப்ளிடோக்கஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். வந்துட்டான்டா. கத்தாம் கையில் ஒரு ஆட்டம். என்னடா இவன் போக மாட்டேங்கிறான். ஆனால் லெவல் 50 தானே. லெவல் 50 கேஸ் நான் அவனை அப்போ ஏதோ என்ன டூப்ளிடோக்கஸை படுக்க போட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்மளுக்கு ஒரு ஆர்டர்னு சொல்லி அவனா ஒருத்தவங்க படித்தான். எங்கே அவன் அந்த ஆர்டரு அங்கே இருக்கான். 2 மீட் கொடுத்துரும். ஐயோ நன்றா மட்டும் ஷார்க்கு வருது. அப்புறம் போனா அங்கே முட்டின்னு இருக்கிறான்டா. கரெக்டாக கொடுத்துரு. கொடுத்துருண்டா. 63% ஏட்டான். குட் பாய். அவனுக்கு பசியில் பயமாக இப்போ பசியில் இருக்கான் அவன். ஓகே கீழே எங்கடா போனா முட்டு சரி பயமா எங்க முட்டு சோத்துல நின்றா நின்றா. இரு இரு. ஐயோ ஐயோ கரெக்டாக கொடுக்குறது. கொடுத்துறேன். இப்போ இன்னும் ஒரு வாட்டி கொடுத்தா இல்லை 2 வாட்டி கொடுத்தா டைம் வருவான். 70 ஆயிருப்பானா. 70 ஆயிருப்பான்டா. அது அங்கே போகிறான். கைஸ் நம்ம டிப்ளிடோக்கஸ் தான் மிஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் இவன் ட்ராங்கர் காலி ஆயிடுச்சு. அவனுக்கு என்னன்னா அவ்வளோ இருக்கு டார்பரு 300ல சரி 3000ல அதான் அங்கே வர்றேன்டா. நின்ட்டாண்டா குர்ரா சரக்கு நீட்டா குரு வெரி டாஸ்காரிடா. எங்க அவன் மேலே மேலே ப்ளீஸ் நின்றா. அப்படியே ஃபாலோ பண்ணு. இல்லை மிஸ் பண்ணிட்டேன். நின்ட்டாண்டாங்க. நின்றா அதே மாதிரி நின்றா. ப்ளீஸ்ரா கொடுத்துறேன். இன்னும் ஒரு வாட்டி கொடுத்தா ஒன்றும் துரத்துறான். இவன் தான் தெரியல ஏன் துரத்துறேன். ஹார்டரை சுத்துறான். ஆட்டு இல்லை
ஆட்டை தான் நான் சுற்றி வரான். அப்படியா? ஆமா. அப்போ அவன் நம்ம கடிக்கிறான் அவன். அப்படின்னா இது துரத்துமா? இது கம்மியாகுமா? கம்மி ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டானா? இது தண்ணி போக கூட்டுவாங்க. வாடா வெளியே. ஆட்டை வாடா. இப்படி கொடுத்தா முடியும். ஆனால் 60 தண்ணி தானே ஃபாஸ்ட்டாக வரும். ஒரே ஒரு ப்ரைவேட் கொடுத்துட்றேன்னா அதை பார்க்கலாம். ஐயோ தலா இவன் தலா வாங்க தலா என்ன விடுறா என்னடா சொல்லிட்டு உர்றாடே நான் டேம் பண்ணுண்டா. 0 ஆயிட்டா இப்போ பர்சன்டேஜ் 0 ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. நான் கூட ஓடி வரான் இவன். உர்றாடே டூப்ளிகேட் டோக்கஸா? அதே டூப்ளிகேட் டோக்கஸா பாரு. ஆமாண்டா அதே தான்டா. விட்டான்டா அவன். எப்படா அப்படியா? ஒன்னா தேடி போ. இதுதான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓடுறான்னு. அதான் மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. என்னடா இது? திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிட்டானோ? எர்ரா நான் 2 பேர் இருந்தாங்கல்ல. அங்கே இருக்கானா? ஆமாண்டா அவனே தான்டா. ஆட்டரா இல்லையே. வெளியே எங்கேயும் சுற்றி நிற்கிறானா? கீழே இல்லையா? தரையில் சுற்றினா எனக்கு ரொம்ப லக்குடா. தண்ணியில் தான் சட தான் ஓடிடுறான். கேட்க விடு, மிஸ் பண்ணிட்ட விடு. சரி இப்போ போய் ட்ராயிங் கேர் ட்ராயிங் கேர்லாம் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் நம்மளுக்கு எப்படியாவது இவன் அன்கான்சியஸ் ஆகிட்டான். ஐயோ இருக்கு டைம் ஆகிடுவான்டா. ஓகே போய் பராஸ் தெரியுமா பண்ணலாமா? அதான் நம்ம கிட்ட ட்ராயிங் கேர் இல்லையே. சரி ஓகே நான் ட்ராயிங் கேரை செஞ்சுட்டு அன்கான்சியஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டர் 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 போ பீஸ்ல போய் சாப்பிட்டு இருக்கான்டா. சேம் தான்டா அவனே தான்டா. இரு குத்திராடா ஒரு குத்து. இப்போ போ கிட்ட போ. எப்போ கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம் இப்போ கொடுத்துடலாம். எர்ரா அப்படியே குத்தாதடா. அவனை பார்த்து அப்படியே அதெல்லாம் அங்கே சாப்பிட்றேன் கொடுத்துறேன். எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கணும்? அப்படியே உட்காருவான் பார்த்தியா? அப்போ நீ கூட உட்காரு. உட்காடுறான். ஐயோ பாரு. உட்காந்துட்டான். இரு இன்னொரு வாட்டி உட்காந்துட்டான். பின்னாடியே போடா. உட்காடுறான். உட்கார். ஐயோ போடலடா. அதான் கொடுக்கல மைண்ட். டேய் குத்தியாரா இந்தாடா நீ பண்ற. ஐயோ இல்லடா அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா செத்துட்டான்டா. அவன் கூட சாப்பிட்டுட்டு இருக்காடா பத்தியா? சரி செத்துட்டான். அதெல்லாம் ஓகே கைஸ் நான் ட்ராயிங் கேர் அவங்க செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் சும்மா இவன் மேலே வச்சுருந்தேன். நான் பராசஸ் தெரியுமா கிட்ட ரெய்னா நடுவில் வந்தானா அன்கான்சியஸ் ஆகிட்டான். கைஸ் எங்கள் உயிரை காப்பாற்றிக்க நாங்கள் அடிச்சிட்டு இருந்தோமா அன்கான்சியஸ் ஆகிடான். ஓகே என்னடா இவன் மீட்டு போட்டால் டைம் ஆகிட போகிறான்.
ஏ அதெல்லாம் ஆக மாட்டேன்டா. ஆக மாட்டேன். சரி ஓகே, என்ன தெரியும் கொண்டுடுவோம். சிட்டின்னு அது கிடைக்குது. இப்போ எப்பட்றா நான் நெக்ஸ்ட் எபிசோட் எப்பட்றா ரெயின் அவுட் டைம் பண்ணுவேன்? அது வந்துட்டு போய் ஃபெர்மோ மேலே என்ன மேலே மேலே ஃபெர்மோனான்னு தெரியல கைஸ். மேல் கைஸ் இதை வச்சு தான் கைஸ் டேம் பண்ணுவோம். இது வந்து ஃபெர்மோ நான் ஏதோ ஊட்டி விடணுமா தான் சொல்லுவாங்களே. ஊட்டி விடணும் கைஸ். ட்ரைங் கேர் விடு. என்ன லெவலு? நல்ல 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 லெவல் 50 லெவல் லெவல். ஓகே சன்காஜஸ் பண்ணிட்டு ஓகே கேஸ் திருப்பி போய் ட்ராயிங் கேர் செய்யணும்டா. ஐயோ டே. ஓகே கேஸ் நான் திரும்ப ட்ராயிங் கேர் செஞ்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வழியாக நம்ம டூப்ளி டோக்கஸ் டேம் ஆகிட்டான். நம்ம இவன் இது பராசஸ் தெரியுமா தான் தண்ணிக்குள்ளே போய் மாட்டேன். அப்போ காமிக்கிறேன் பாருங்க, செத்து போய் கிடப்பான். எல்லாம் செத்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக இதோ இங்கே தான் கீஸ் பாடியை காணும். இங்கே மீனுங்க சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் மாட்டேயானா நானும் அப்படியே விட்டுட்டேன். 3000 ஹார்ட்டு 50 லெவல் லெவல் 50. வரங்க அவன் காலில் வரானா? ஒரு 2 பசங்க நம்மகிட்ட வம்பிடுச்சிங்க. நான் முடிச்சிட்டேன். இதோ தெரியும் நம்ம அதே மாதிரி ஒரு காரணம் டேம் பண்ணியிருந்தோம். நான் அவனை சும்மா அடிச்சேனா ஆயிட்டான். ஸோ இவன் போனால் போட்டு இவனை மீட் போட்டு நம்ம ஆளை ஆக்கிப்போன்னு சொல்லி நம்ம ஆள் ஆக்கியாச்சு. வரானா பின்னாடி காரணம்? வருவான்டா. நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன். ஆளுங்க வச்சுறாங்க. சிறைச்சாலை பாருங்க உள்நீச்சல். ஓகே கைஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு பராசு தெரியுமா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே 25 லெவல் இருக்கான். இங்கே 25 லெவல் ஒருத்தன் இருந்தான். எனக்கு இப்போ தான் ஸ்டேக் ஆயிடுச்சு. சவுண்டே குறைக்காம. ஆனால் நல்ல வேலை இப்போ தான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சவுண்டு கம்மியாக தான் இருந்துருக்குது. பரவாயில்ல கெய்ஸ். வாய்ஸ் கேட்கனா கூட மன்னிச்சிருங்க கெய்ஸ். தாய்மூடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு என்னடா சாம்பகமா போடாதடா வாங்கி விட்டான்டா. நான் இப்போ ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னு சொல்லு ஒரே அடியில் வச்சிருவேன்னு. இங்கே இப்போ 63 93 99 குடி இந்த வேணுமாடா? என்ன வேணுமா? பிடிக்காது. அதுவும் கீழே விழுந்தது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டெய்லோலாம் நடிக்க மாட்டான்டா. அவன் குட்டி பையன் எப்படா என் மேலே கை வைப்பான்? வச்சான் எப்படா? உன்னதாண்டா கை வைக்க பார்ப்பான். அவன் பார்க்கவே இல்லைடா. இன்னும்டா பார்த்து வரான். எவ்வளோ குட்டி வேண்டா பார்த்துட்டான். ஏட்டா ஓகே ஸ்டே பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். டேய் போட. ஆஃப் பண்ணுறா. போடா உங்களுக்கு போடா. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான் உனக்கு கட் பண்ணி போடுறீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டான்டா. சரி ஓகே அவன் சொன்ன மாதிரி எதாவது பண்ணுவான். கைஸ் இவன் ரொம்ப ஸ்லோவாகிறான். அதுக்குள்ள ஒரு சுற்றிட்டு வருவான் ரெட் உட்ஸை. அடிச்சான்ட்டியா
உன் டாவிஸை கூட்டுருவாங்க. போய் ஆமா என் ஃபர்ஸ்ட் ப்ளூ டாவிஸ் எங்க வந்து ஏதோ அங்க இருக்காங்க. எங்க இருக்கான்? ஏதோ இங்க இருக்காங்கடா. துக்குடா. ஆடாங்கடே அடிங்கடே கஷ்டப்பட்டு நான் அத்தனை டைம் பண்ணுவேனா வந்து நீங்க இது மாதிரி உட்காந்து சாப்பிட்டு போவீங்களாடா டேய் அடி புருவி. மோயே மோயே. இதுக்கு தானே நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு புரியுதா? மோயே மோயே. ஃபர்ஸ்ட் சாடில் எடுத்துக்கோடா விட்டாவே இங்கே எடுத்துட்டியா? ஏய் இவனுக்கு பரவாயில்ல இதுவாது கச்சிருக்கே. என்ன இது? ஆயில். ஏய் வெனம்டா. தெரியும்டா டைட்டனா போ. அதுக்கு என்ன நீ ரெய்னியோ கோனத்தை கொண்டாலும் இது கிடைக்கும். அப்படியா? ஆமா எனக்கு கிடைக்குது. ஆமா அது வச்சு என்ன பண்றது? இது வச்சு அதுவே என்னடா பண்றது இதை வச்சு? பாஸ்பேட். அப்படியா? என்கிட்ட 20 30 இருக்கும் நிறைய. ஆனா ஏன் இருக்குன்னு தெரியல. நான் ஏன் இருக்கு தெரியாம அங்கே விட்டு இப்போ என்ன பண்ணுவ அர்ஜென்ட் ஆஃபீஸ் இல்லாம? அதான் ஐயோ ரைடோ கிடைக்கிறான்ல அவனை வச்சு சுற்றி நிற்பேன். இப்போ எப்படி அர்ஜென்ட் ஆஃபீஸ் உள்ள கூட்டிட்டு வருவேன்? ஆ இப்போ எப்படி அர்ஜென்ட் ஆஃபீஸை கூட்டிட்டு வருவேன்? ஆமால நீ ட்ராப் செய்ய போகிறது இல்லை. நான் ட்ராப்பே செய்யறேன். நடந்தே கூட்டு வந்து நடலே செஞ்சுட்டலாம். நான்லாம் ட்ராப் செஞ்சேன். எவன்டா ட்ராப்லாம் எப்படியோ நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் இழந்துட்டோம். உடனே வீடியோ காமிச்சு எழுதுறேன். வர காத்துக்கு அர்ஜென்ட் ஆஃபீஸ் ப்ளூ பீடா. என்ன லெவல் அவன்? ஏதோ 28 தான்டா. வரேன் சொல்லிரு. ஓகே கைஸ் நம்ம இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். சரி இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம்னா ஆருக்கு இதுவே போயிடுவேன். ஓகே எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பராசரஸ் தெரியுமா ஒரு டைம் பண்ணியாச்சு. எழுந்தாச்சு. மூக்கு பொடுப்பா இருந்த பத்தியா? மூக்கு பொடுப்பா இருக்கு. பொடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்கணும். ஆமாதான் கீசியம் இருக்கான். சரி ஓகே டேய் இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் அர்ஜென்ட் ஆஃபீஸை கூட்டிட்டு வர மாட்டேன்னு புரியுதா? தலை கொள்ளையெல்லாம் அடிக்கும் நினச்சா போய் டைட்டான போடா டேய். நான் அக்ரெசிவ்ல போட்டுருவேன். பேசிவ்ல போட்டுக்கிறேன். பேசில போட்டு வச்சிருந்தியா? ஏய் லோட் பேக்கப் சேவ் பண்ணி கூட. எங்க சேவ் பண்ண? நீ எங்க வீட்டாட இருக்கும்போது சேவ் பண்ணேன். பரவாயில்லையா? தேங்க்யூ. யாரும் டக்குன்னு சரி ஓகே போடாது அர்ஜென்டினா ஸ்டார்ட் பண்ண. சரி ஓகே Bye guys. Bye from Namis Gaming. Bye. போய்